So இவ்வளவு பெரிய பேங்க் எக்ஸாம் சிம்பிளிஃபிகேஷன் நம்பர். சோ நான் எதுவுமே சால்வ் பண்ணாம 3 plus 7 plus 8x is equal to 8. So 8x is equal to 7. So option A, B, C, D, E. So answer 1 1 0 0. நான் எதுவுமே சால்வ் பண்ணாம just ஒரு 15 secondsல என்னோட ஆன்சர் option E 1 1 0 0. So இததான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So simplificationல எப்படி ஸ்மார்ட்டா ஸ்கோர் பண்றது. கணேஷாரோட கேட்டன் செஷன் சிம்பிளிஃபிகேஷனா சார் ஸ்பீடா அவ்வளோ சூப்பராக சால்வ் பண்ணுவாங்க. திருப்பி அது வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க அந்த செஷன்ஸ்ல. ஸோ அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. வெல்கம் டு நம்ம சேனல். அன்புடன் உங்கள் கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஆர்ஆர்பி கிளரிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சோ இன்னைக்கான வீடியோ வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல செம்மையான ட்ரிக் சொல்லி தர போறேன். இந்த ட்ரிக்ஸ் யாருமே அப்ளை பண்றது இல்ல. 90% எக்ஸாம்ல யாருமே அப்ளை பண்றதுல நார்மலா சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் ட்ரிக்ஸ் சொல்லி தரதுக்கு முன்னாடி சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியணும்ல. சோ அதை பார்க்கலாமா? சோ நீங்களே பாருங்க. சோ நம்பரோட இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு தெரிய வரும். எஸ், எல்லாமே நம்பர்ஸ் தான். சிம்பிளிஃபிகேஷன் என்னது? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர்ஸ் தான். அப்ப நம்பர்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. So for example, இப்ப 4 5 ஓகேவா 45 plus 92. So that's number சொல்லுங்களேன். 45 plus 92 plus 32 ஓகேவா. ஆக்சுவலி இத ஆட் பண்ணா என்ன வரும்? 7 9 ஓகே. So 12 plus 4 16 கரெக்ட்டா. So actually answer இத ஆட் பண்ணா 169 வருது கரெக்ட்டா. So left hand sideல some numbers இருக்கு, right hand sideல some numbers இருக்கு கரெக்ட்டா. சோ 4 இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாமே டபுள் டிஜிட்டா இருக்குல, எல்லாத்தையுமே நம்ம சிங்கிள் டிஜிட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். சோ சம் ஆஃப் தி டிஜிட்ட ஆட் பண்ண போறோம். சோ 5 plus 4 9, then 9 plus 2 11 அப்படினா நம்ம சிங்கிள் டிஜிட் கன்வெர்ட் பண்ண போறோம். 1 plus 1 2, அதுக்கப்புறம் 3 plus 2 5, எஸ். then அதுக்கப்புறம் 1 6 9. so 9 plus 1 10, 10 plus 6 16. so 16 அப்படினா நம்ம சிங்கிள் டிஜிட் கன்வெர்ட் பண்ற வரைக்கும் பண்ண போறோம். 6 plus 1 7. இப்ப பார்த்தோம் அப்படினா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சிங்கிள் டிஜிட்டும் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க சிங்கிள் டிஜிட்டும் அப்படியே ஈக்குவலா வரும். லெட்ஸ் செக். 9 plus 2 11, 11 plus 5 16. 16 அப்படினா 6 plus 1 7, இங்க 7. so left hand sideல 7, இங்க right hand sideல 7. so நம்பரோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்களா? so ஈவனா ரெண்டு பக்கமும் நம்பர் இருக்கு. வேற ஏதாச்சும் நம்பர் சொல்லுங்களேன். மல்டிப்ளிகேஷன் நம்பர் சொல்லுங்க. நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னது? 11 கியூப் தெரியுமா? so 11 கியூப் என்னது? 11 into 11 into 11. 11 கியூபோட ஆன்சர் 1331. so 1331. இப்ப பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரைட் ஹேண்ட் சைடுல நம்பர் அப்படியே ஈக்குவலா இருக்கும். so 1 plus 1 2, so 2 2 2 into 2 8. கண்டிப்பா இங்கேயும் 8 தான் 100% வரும். இதான் நம்பரோட ஒரு இதுவே ஓகேவா. சோ நம்பரோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. சோ 1 plus 3 4, 4 plus 3 7, 7 plus 1 8. so 8 is equal to 8. சோ நிறைய பேர் இதை யோசிச்சிருக்கவே மாட்டீங்க இவ்வளவு நாளா. சோ நம்பரோட ஸ்பெஷாலிட்டி பாருங்க. சோ இந்த பக்கம் உள்ள டிஜிட்டும் அந்த பக்கம் டிஜிட்டும் கண்டிப்பா சேமா தான் வரும். வேற நம்பர் சொல்லுங்களேன். சோ இன்னொரு நம்பர் சப்ட்ராக்ஷன் வச்சுக்கலாமா? so 45 minus 32 minus 8. actually என்ன ஒரு 45 minus 32 minus 8 40. actually இங்க 5 வரும் கரெக்ட்டா. 32 minus 8 40 5 வரும். ரேண்டமா நம்பர் சொல்றேன். இங்க ஆட் பாருங்க. 4 plus 5 9, 9 minus 5 3 plus 2 5. இது எல்லாத்தையும் சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் ஆட் பண்ணனும். so then minus 8. so yes, 4 minus 8 5. so 4 minus 8 னா minus 4 வருது. so இந்த மாதிரி minus 4 வரப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் முக்கியமா ஒரு சொல்ல விரும்புறேன். இந்த மொத்த டிஜிட்ல 9ங்கிற வந்து ஸ்பெஷல் நம்பர் சரியா. 9ங்கிற ஸ்பெஷல் நம்பர் ஏ ஸ்பெஷல் சொல்றேன். அது அடுத்த இதுல பாக்குறப்ப உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி -4 இல்ல -3 வரப்ப அந்த ஸ்பெஷல் நம்பர் 9 இருக்கு பாத்தீங்களா, அதுல மைனஸ் பண்ணிருங்க. இப்ப 9 minus 4 என்ன அப்படின்னா 5. ஸ்பெஷல் நம்பர் 9னா அந்த 9ல மைனஸ் பண்ணிருங்க. சோ 5. சோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9ங்கிற ஸ்பெஷல் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஸ்பெஷல் நம்பர் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப பாருங்களேன். இப்ப ஆல்ரெடி நான் பண்ணேன் தெரியுமா?
இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபுல்லா ஆட் பண்ணோம்ல 4 + 5 9 9 + 2 9. இப்ப 9 எங்க வருதோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த 9 விட்டுருங்க. அப்படி விட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 9 நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 + 5 9. சோ இருக்கட்டும். இங்க 9 கட் பண்ணிட்டீங்கன்னா 2. இது ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணாலும் 9 + 2 என்ன வரும்? 11 வரும். அதுக்கப்புறம் 1 + 1 என்ன வரும்? 2 வரும். பட் 9 நீங்க விட்டுட்டு ஆட் பண்ணாலும் அதே 2 தான் வரும். So +5. அதே மாதிரி நீங்க ஃபுல்லா ஆட் பண்ணப்ப என்ன வந்துச்சு? 1 + 6 7, 7 + 9 16, அதுக்கப்புறம் 6 + 1 7 வந்துச்சா? இப்ப நீங்க 9 ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் 6 + 1 7 தானே? எஸ் கரெக்ட். இன்னும் பாருங்களேன், இன்னொரு நம்பர் பெரிய நம்பர் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நம்பர் சொல்லுங்களேன். பெரிய நம்பரா? 5 4 3 2 4 5 8 1. So 5 4 3 2 4 5 8 1 நம்ம நம்பர்ஸ் ஆட் பண்ண போறோம். So 5 + 4 9, 9 + 3 12, 12 + 2 14, 14 + 4 18, 18 + 5 23, 23 + 8 31, 31 + 1 32. கரெக்டா? சோ எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் 3 + 2 நான் 5 ன்னு எழுதுறேன். கரெக்டா? இப்ப 9ங்கிற ஸ்பெஷல் நம்பரை நான் கன்சிடர் பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டு இப்ப நான் டிஜிட்ஸ் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆட் பண்ண போறேன். சம் ஆஃப் த டிஜிட்ஸ்னா எல்லாத்தோட கூடுதல். ஓகேவா? சோ அதை நான் ஆட் பண்ண போறேன். சேம் அதே நமக்கு 5 தான் வரும். இப்ப பாருங்களேன், 5 + 4 9 தெரியுதா? 5 + 4 9 தானே, நான் ஆட் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டேன். அதே மாதிரி 8 + 1 9 இருக்கு, ஸ்கிப் பண்ணிட்டேன். and 5 + 4 9 இருக்கு, அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நான் 3 + 2 மட்டும் தான் ஆட் பண்றேன். எனக்கு அதே 5 தான் வருது. கிளியர்? சோ நம்பரோட ஸ்பெஷல் பாத்தீங்களா? எஸ். இன்னொரு நம்பர் இப்ப 9 9 9 1 2 4. ஓகே, சோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? 9 + 9 18, 18 + 9 சொல்லுங்க 27, 27 + 1 28, 28 + 2 30, 30 + 4 34. அப்ப சொல்லுங்க ஆன்சர் என்ன வரும்? டிஜிட் என்ன வரும்? சிங்கிள் டிஜிட் என்ன வரும்? 34 அப்படின்னா 4 + 3 7. கிளியர்? இப்ப நான் 9 விட்டுட்டு ஆட் பண்றேன். நீங்க ஆட் பண்ணுங்களேன், நான் மறச்சிட்டேன். என்ன உங்களுக்கு தெரியுது? 2 + 1 3, 3 + 4 அதே சேம் 7. சோ 9 நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்ப ஆட் பண்ணீங்கனாலும் 1 + 2 3, 3 + 4 சேம் அதே 7. ஓகே, சோ both are equal. சோ 9ங்கிற ஸ்பெஷல் நம்பர். அதே மாதிரி இன்னொரு 9ஓட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 9 டேபிள்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா தெரியுமா? தெரியும்ல, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ 9 1s are என்ன? 9 × 1 என்ன? 9. சோ 9 2s are என்ன? 18. 9 3s are 27. நான் டேபிள் சொல்லி தரேன்னு நினைச்சிடாதீங்க. நான் இதை யாருமே நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் சொல்றேன். சோ நம்பரோட இன்ட்ரெஸ்டிங் தெரிஞ்சுக்கோங்க. கிளியர்? சோ 9 × 1 9. இப்ப 9ஓட ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா டிஜிட் என்னதான் வருது? 9 தான் வருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 9 × 2 என்ன? 18. 8 + 1 என்னது? 9. then 9 × 3 என்ன? 27. இத டிஜிட் ஆட் பண்ணீங்கன்னா 2 + 7 9. 9 × 4 36. so 6 + 3 9. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 9ஓட நீங்க எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் வர சிங்கிள் டிஜிட் யூனிட் டிஜிட் என்னதான் இருக்கும்னா 9 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 9³ என்ன? 9³ என்ன? 729. சோ 9³ 729 9ஓட மல்டிபிள் ஆக போகுது 729. சோ 7 + 2 9, 9 + 9 18. இது ஆட் பண்ணாலும் 9. கரெக்ட்டா? இப்ப 19 × 9. சோ கண்டிப்பா 19 × 9 என்னது? 180 - 9 171. இத நீங்க ஆட் பண்ணாலும் 1 + 7 8, 8 + 1 9. சோ 9ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கான ஆன்சர் டிஜிட் என்னதான் வரும்னா 9 தான் வரும். சோ நம்பரோட இன்ட்ரெஸ்டிங் பாத்தீங்களா? நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டீங்க. சோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம ட்ரை பண்ண போறோம். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம் சிங்கிள் டிஜிட் வர மாதிரி. இது நிறைய பேங்க் எக்ஸாம் சிம்பிளிஃபிகேஷன்ல ஒர்க் அவுட் ஆகும். நான் நிறைய மெமரி பேஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கேன். எக்ஸாம்ல ஈஸியா நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஒரு டஃப்பான சிம்பிளிஃபிகேஷன் வரப்ப. ஓகே, so 5 + 5 10. yes, for example நான் வெரிஃபை பண்றதுக்காண்டி எழுதி இருக்கேன். இப்போ என்னோட சேர்ந்து ஆட் பண்றீங்களா? 5 + 5 10, 10 + 2 12, 12 not 2 + 1 3. சோ என்ன பண்ணனும்? சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் பண்ணனும். அதுக்கு அப்புறம்
5 plus 4 9 நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் 3 மட்டும் எழுதுறேன். திருப்பி நீங்க ஆட் பண்ண கூடாது. 3 plus 4 7, 7 plus 5 12, 2 plus 1 3 ன்னு எழுத கூடாது. டைரக்டா 9 ஸ்கிப் பண்ணிட்டு you can write 3. அதுக்கு அப்புறம் 5 plus 4 9 இத ஸ்கிப் பண்ணிட்டு நான் 2 ன்னு எழுதுறேன். So 3 plus 3 6, 6 plus 2 8. கண்டிப்பா அந்த சைடு ஆன்சர் 8 தான் வரும். டிஜிட் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் என்னதா வரும்? 8 தான் வரும். சோ இங்க பாருங்களேன். சோ பாருங்களேன். எஸ் 9 ஸ்கிப் பண்ணிட்டோம். 7 plus 1 8. So 8 is equal to 8. So one more number. So பெரிய நம்பர் எழுதி இருக்கேன். So இத பாருங்க. அதுக்கு அப்புறம் ரியல் சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸாம். So பேங்க் எக்ஸாம்ல கேட்ட ரியல் மெமரி பேஸ்ட் क्वेश्चन எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். So ஜஸ்ட் நீங்க பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 8 plus 6 14. So 9 ஸ்கிப் பண்ணிட்டு அப்படினா 14 வரும். So 4 plus 1 5. இது கூட நம்ம எக்ஸாம்ல பண்ண தேவையில்ல. So 9 ஸ்கிப் பண்ணிரலாம். 8 plus 1 9 6. கரெக்ட்டா? 5 plus 6 11 2. So நான் பண்ண டக்குன்னு மைண்ட்ல நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். So 4 plus 5 plus 4 9 வருது. இங்க ஒரு 9 இங்க ஒரு 9. கரெக்ட்டா? 5 plus 4 9, 5 plus 4 9. So again 1. இங்க ஃபுல்லா ஆட் பண்ணா அதே 1 தானே வரப்போகுது. 4 plus 5 9, 9 plus 5 14, 14 plus 4 18, 18 plus 1 19. So 9 plus 1 10. Yes, அதே 1. பார்த்தோனே yes digit 1. அவ்வளவுதான். கிளியர்? 1 4 6 0 1 0. இதோட sum of the digits என்ன வரும்? 6 plus 4 10, 10 plus 1 11, 11 plus 1 12. So 2 plus 1 3. கண்டிப்பா இத ஆட் பண்ணால் நமக்கு 3 தான் வரும். ஆமா தானே? 5 plus 6 11, 11 plus 1 12. So 12 not 2 plus 1 3. So 3 is equal to 3. Yes, correct. Okay. So எவ்வளவு பெரிய நம்பர் எடுத்தாலும் மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாத்துலயும் மேட்ச் ஆகும். So 5 plus 4 9. So திருப்பி நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நமக்கு தான் தெரியுமே 9 ஓட எதை மல்டிபிள் பண்ணாலும் டிஜிட் என்ன தான் வரப்போகுது? 9 தான் வரப்போகுது. நம்பர்லையா? எஸ் இங்க பாருங்களேன். 5 plus 4 என்னது? 9 3 into 4. 3 plus 1 எல்லாமே ஆட் தான் பண்ணோம். 3 plus 1 4. 2 plus 4 சிம்பிள் மாத்த வேணா 6. So 9 into 4 36. So 36 னா திருப்பி 9 வரும். திருப்பி 9 into 6 54 வரும். So 5 4 திருப்பி 9 தானே வருது. So நான் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நான் பண்ண மாட்டேன். டக்குன்னு என்ன பண்ணுவேன்? So 5 plus 4 9 அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்றப்ப நமக்கு டிஜிட் 9 தான் வரும். கண்டிப்பா அந்த பக்கமும் டிஜிட் என்னதான் வரப்போகுது? 9 தான் வரப்போகுது. So 4 plus 1 5, 5 plus 7 12, 12 plus 6 18, 18 na 8 plus 1 9. So 9 is equal to 9. So 9 ஓட ஸ்பெஷல் பாத்தீங்களா? 9 ஓட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்களா? So டிஜிட் ஓட இன்ட்ரெஸ்டிங் இது பாத்தீங்களா? எஸ் பாத்திருப்பீங்க. நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வச்சு நம்ம பேங்க் எக்ஸாம் சிம்பிளிஃபிகேஷன்ல எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். சோ அதை தான் இப்ப பார்க்க போறோம். சோ உங்களுக்கான இப்ப மெமரி பேஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேங்க் எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चन டிஸ்ப்ளே ஆக போகுது. பேங்க் மட்டும் கிடையாது, ஆர்ஆர்பி என்டிபிசி ரயில்வே போனாலும் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பா क्वेश्चंस கேட்கலாம். சோ அந்த டைம் எக்ஸாம்ல ஃபாஸ்டா நம்ம அப்ளை பண்ணலாம். சோ பேங்க் எக்ஸாம் ரியல் சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चन, சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस. சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க கரெக்ட்டா. சோ எல்லாமே என்ன பண்ணுவோம்? டக்குன்னு எல்லாத்தையும் எழுதி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணுவோம். சில பேர் வந்து டிஜிட் மெத்தட், லாஸ்ட் டிஜிட் மெத்தட் வச்சு அப்ளை பண்ணுவாங்க. எல்லாமே 4 plus 1 5 அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த क्वेश्चनல வந்து எல்லா ஆப்ஷனுமே 4 4 4 4 வர மாதிரி தான் இருக்கு. சோ அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா அவங்க எக்ஸாம்ல ப்ரொசீட் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா படிக்கிறவங்கள இப்ப வர அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்ப இந்த நம்பரோட ஸ்பெஷாலிட்டி, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்ல ஃபாஸ்டா கிராக் பண்ணலாம், ஃபுல்லா எதுவுமே சால்வ் பண்ணாம. இப்ப 4 plus 5 9, 3 plus 2 5, 5 plus 4 yes 5 plus 4 9. so 9 வருது. so then 9 வந்துச்சுனா ஸ்கிப் பண்ணிரலாம், 0 ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். then 4 plus 3 9 வந்து ஸ்கிப் பண்ணலாம். 4 plus 3 7, 7 plus 2 9, so 9 plus 1. okay, so 8 plus 1 9, so 9 9 ஸ்கிப் பண்ணிரலாம். 2 plus 4 6, so 6 plus 1 7, digit 7 தான் வரும். திருப்பி நீங்க 7 plus 9 ஆட் பண்ணி 7 plus 9 என்னது 16 வரும். அப்புறம் திருப்பி 7 தான் வரப்போகுது. சோ எதுவுமே பண்ணாம எக்ஸாம்ல 7 எதுவுமே பண்ணல, ஃபுல் ஸ்டெப் எதுவுமே பண்ணல. நான் பார்த்தா டக்குன்னு பண்ணிடுவேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் நான் ஓனா பண்றப்ப எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணலாம். 4 plus 5 9, okay 9 9, so 9, okay 1 digit 1, so 9, okay 6 plus 1 7 is equal to அவ்வளவுதான். புரியுதா? so 7 வருதா? 7 is equal to x plus 3 2 4 1 5. so 5 plus 4 9 skip பண்ணிரலாம். so 3 plus 2 5, 5 plus 1 6. கரெக்ட்டா? so
x இங்க 1 plus 6 7 வருது கரெக்டா so 7 is equal to x plus 5 plus 4 9 3 plus 2 5 5 plus 1 6 7 is equal to x plus 6 so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இங்க வந்து x க்கு பதிலா எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா 7 வருதுன்னு பார்க்க போறோம் சோ இது வந்து நீங்க பிராக்டீஸ் ஆக நீங்க ஃபாஸ்டாவே பண்ணலாம் இப்போ நான் போர்ட்ல பண்ற மாதிரி பண்ண தேவையில்ல உங்களுக்கு இப்ப பிகினர்ஸ்னா இருந்தீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படினா இந்த மாதிரி பண்ணுங்க ஓகே சோ 2 1 5 3 4 இத நீங்க ஆட் பண்றப்ப நமக்கு என்ன வரணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இப்படி இருக்கா 7 is equal to x plus 6 ன்னு இருக்கா சோ இங்கேயும் 7 வரணும் இங்கேயும் 7 வரணும் அப்படினா நல்லா பாருங்களேன் இப்போ இங்க x ஓட வேல்யூ அப்ப என்ன வரணும் x ஓட வேல்யூ 1 வரணுமா பட் 7 is equal to x plus 6 னா இங்க டிஜிட் 1 வந்தா மட்டும் தானே 7 வரும் அப்ப ஆப்ஷன்ல x is equal to 1 வர மாதிரி எது டிஜிட் வருதோ அதான் நம்மளோட ஆன்சர் அதான் சொல்றேன் இப்ப பண்ற மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு ஆட் பண்ணலாமா 2 1 5 இதெல்லாம் திருப்பி எழுத மாட்டோம்ல எக்ஸாம்ல ஆப்ஷன் எடுத்து எழுதுவோமா கிடையாது நம்ம கண்ணிலே ஆட் பண்ணலாம் கண்ணிலே பண்ணலாம் கரெக்டா சோ 2 plus 1 3 3 plus 5 8 8 plus 3 11 11 னா 9 ஸ்கிப் பண்ணிரலாம் அப்ப 11 plus 1 வரும் 1 plus 1 2 வரும் நமக்கு என்ன வரணும் டிஜிட் x is equal to 1 வரணும் சோ ஆப்ஷன் A வராது கரெக்ட்டா 10 2 plus 2 4 ஸ்கிப் பண்ணிரலாம் 5 plus 4 9 ஸ்கிப் பண்ணிரலாம் 2 plus 2 4 4 plus 5 9 இங்க என்ன வருது டிஜிட் வருது 3 வருது அப்ப ஆப்ஷன் B யும் வராது இப்போ ஆப்ஷன் C 5 plus 4 9 5 plus 3 8 8 plus 2 10 so 10 na 1 plus 0 digit என்ன வருது 1 so maximum 99% chances இருக்கு so option C மார்க் பண்ண வேணாம் மத்த டிஜிட் செக் பண்ணிக்கலாம் okay so 2 3 5 3 4 டக்கன் பண்ணுங்க 5 plus 4 9 so 5 10 13 so 4 வரும் கண்டிப்பா டிஜிட் 1 தான் வரணும் ஆப்ஷன் D வராது so 5 plus 4 9 8 10 14 வருது 4 plus 1 5 so ஆப்ஷன் EU வராது அப்படினா நம்ம 100% நம்ம அடுத்து சொல்லலாம் எக்ஸாம்ல 20535 தான் நமக்கான ஆன்சர் அப்படினு நீங்க ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பா அதே ஆன்சர் தான் வரும் கண்டிப்பா அதே தான் வரும் சோ நான் கால்சில நான் போல்ல இப்ப நீங்க வேணா போட்டு பாருங்க ஆன்சர் 20535 தான் வரும் சோ இந்த மாதிரி எக்ஸாம்ல பண்றப்ப எக்ஸாம்ல ஃபாஸ்டா நம்மளால பண்ண முடியும் எதுமே இல்ல கிளியரா புரிஞ்சுல சோ நல்லா புரிஞ்சுல சோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும் சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन இது பேங்க் எக்ஸாம் ரியல் சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चन சோ ப்ரீவியஸ் அண்ட் மெமரி பேஸ்ட் क्वेश्चन एक्चुअली இத நம்ம என்ன பண்ணுவோம் சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் தென் ஃபைனலா இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் இத சப்ட்ராக்ட் பண்ணுவோம் திருப்பி x வேல்யூ வரும்னா இத கொண்டு வந்து ஒன் மோர் டைம் சப்ட்ராக்ட் பண்ணுவோம் சோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் நமக்கு தெரியாதான் எக்ஸாம்ல பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் உங்களுக்கே தெரியும் மினிமம் டைம் இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஆக்கிடுவீங்க பட் இத சேம் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்ல ஃபாஸ்டா பண்ணலாம் சோ ரெடியா சோ என்ன பண்ண போறோம் டிஜிட் மட்டும் ஆட் பண்ண போறோம் 9648 so 9 skip பண்ணிரலாம் 10 வரும் 10 plus 8 18 so 9 8 plus 1 9 புரியுதா இவ்வளவு ஃபாஸ்டா பண்ணலாம் then 3 plus 4 so 7 plus 2 9 இங்க 4 தான் வரும் so திருப்பி இங்க 9 plus 4 13 வந்தா 4 தான் வர போகுது நான் ஸ்கிப் பண்ணிறேன் so 4 plus x so இது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் 4 plus x நான் ஃபுல்லா எதுமே பண்ணல so 1 plus 2 3 plus 4 7 7 plus 3 10 10 plus 4 14 so 1 plus 2 3 3 plus 4 7 7 plus 3 10 10 plus 4 14 so 14 plus 1 5 so 9 வந்தா skip பண்ணிரலாம் so 4 plus 8 12 12 plus 2 14 14 plus 4 one more 9 18 வரும் so நான் skip பண்ணிட்டேன் 9 then minus நான் addition பண்றப்ப skip பண்ணிரலாம் so 3 1 4 4 plus 2 6 okay so 4 plus x is equal to 5 minus 6 so 4 plus x is equal to minus 1 வரும் so x ஓட வேல்யூ இந்த 4 அங்கிட்டு வரப்ப minus 1 minus 4 so x ஓட வேல்யூ minus 1 minus 4 னா minus 5 so இந்த மாதிரி வேல்யூ minus 5 வந்தாலும் no problem என்ன பண்ணனும் அப்படினா 9 பேஸா வச்சிட்டு 9 minus 5 அப்படினு சொல்லிட்டு plus 4 போடலாம் okay clear clear so அவ்வளவுதான் so examல போயிட்டு நம்ம ரொம்பலாம் யோசிக்க போறதில்ல so 9648 9 4 plus yes so 1 plus 6 6 plus 3 9 so 1 plus 4 5 then 9 வரும் so 3 plus 1 4 4 plus 2 6 so 4 plus x is equal to minus 9 x is equal to minus 5 னா digit should be 4 ஏனா minus 5 வரப்ப 9 minus 5 plus 4 so இந்த digitல எது plus 4 வருதோ அதான் நம்மளோட ஆன்சர் செக் பண்ணலாமா
8 plus 3, 11, 11 plus 8, 19, 19 plus 7, 26, 26 plus 4, 30, so 3 plus 0, 3. So கண்டிப்பா option A வராது. So option B, நான் 9 skip பண்ணிட்டேன். Then வேற எங்க 9 வர மாதிரி இருக்கா? 8 plus இல்ல. So 8 plus 3, 11, 11 plus 7, 18, so 9 வரும். So 9 வரும், skip பண்ணிரலாம். So 4. கண்டிப்பா நமக்கு 4 இது பாசிபிள், B பாசிபிள். then 9 ஸ்கிப் பண்ணிரலாம். 8 plus 2 10, 10 plus 7 17, 17 plus 6 23. yes 9 plus 2 11, 9 ஸ்கிப் பண்ணிரலாம். ஆட் பண்ண வேணாம். 2 plus 8 10, 10 plus 7 17, 17 plus 6 23. so 2 plus 3 5 வரும். so கண்டிப்பா டிஜிட் நமக்கு plus 4 வரணும். ஆப்ஷன் C யும் வராது. so 9 5 4 3 2. so 9 ஸ்கிப் பண்ணிரலாம். 5 plus 4 9, 3 plus 2 5. so கண்டிப்பா வராது. ஏனா டிஜிட் நமக்கு plus 4 தான் வரணும். so one more சேம் இதுக்கு 5 தான் வரும். நீங்க கேட்கலாம் ஒருவேளை ஆப்ஷன் E none of these இருக்கு அப்படினா இருந்துச்சுனா கூட எக்ஸாம்ல தைரியமா ரிஸ்க் எடுங்க. நான் தான் சொல்றேன், எக்ஸாம்ல இவ்வளவு கொஸ்டின் பண்ணி 2 மினிட்ஸ் வாங்குறதுக்கு ஒருவேளை none of these இருந்தா கூட மேபி உங்க ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்னா தைரியமா நீங்க ரிஸ்க் எடுங்க எக்ஸாம்ல. ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா ஆப்ஷனையும் ரூல் அவுட் பண்ணிட்டோம். மேபி இது பாசிபிளா இருக்கலாம். கரெக்டா? சோ இவ்வளவு ஃபுல்லா பண்ணி நீங்க எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் பண்றதுக்கு சோ இந்த மாதிரி 4 plus x is equal to -6 சோ அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து டக்குன்னு எக்ஸாம்ல பண்ணலாம். இப்படி பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல ஃபாஸ்டா அடிக்கலாம். நம்ம மத்தவங்களுக்கு நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் காமிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின், சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ கேட்டே இருப்பாங்க. கரெக்டா? சோ இத நம்ம எப்படி பண்ணலாம்? ஆக்சுவலி நான் ஃபுல்லா நான் பண்ண போறது இல்ல, சேம் அதே தான் அப்ளை பண்ண போறேன். சோ டிஜிட்ஸ் 10626 10816 115 நான் அப்படி பண்றப்ப நான் டிஜிட் ஆட் பண்ணிட்டேன். எல்லாமே சிங்கிளா தான் வருது. சோ நீங்களே ஆட் பண்ணி பாருங்களேன். 10679 9 வரும். சோ டிஜிட் 6 ஏன்னா 9 வரும் டிஜிட் 6. சோ இங்க 9 சோ 7 வருது டிஜிட். ஓகே 6 7 9 வருது இங்க டிஜிட் 2. சோ 6 7 7 plus 4 11. yes பரவாயில்ல. ஓகே 2 10916 10 9 ஸ்கிப் பண்ணிரலாம். 2 8 வருது. ஓகே பரவாயில்ல, ரெண்டு டிஜிட் 2 வருது. சோ இப்ப நான் வந்து ஃபுல்லா நீங்களே பாருங்க ஃபுல்லா பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? சோ 91 ஸ்கொயர் என்ன டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 91 ஸ்கொயர் 8281 கரெக்டா? சோ 8281 சோ 41. கண்டிப்பா எக்ஸாம்ல வந்து 91 ஸ்கொயர்னா நீங்க நிறைய பேர் இப்படி தான் எழுதுவீங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டேன், பிலிம்ஸ் கிளியர் பண்ணல பட் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஏமா நீ கிளியர் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு, சார் 91 ஸ்கொயர் நான் மைண்ட்ல பண்ணிடுவேன் சார், பட் ஆனா எக்ஸாம்ல போயிட்டு 91 ஸ்கொயர் நான் மைண்ட்ல பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி நான் செக் பண்ணி பார்ப்பேன் சார். அதுக்கு முதல்ல நீ போட்டிருக்கலாம்ல. சோ இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ல பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சோ 8281 சோ 41 ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? 1681. then root x is equal to 9858. சோ ஆக்சுவலி ஆட் பண்ணுவோமா? சோ இந்த இதுக்கு கண்டிப்பா அடிஷன் சப்ட்ராக்ஷன் வரும். கரெக்டா? சோ 2 16 6 1 9 சோ 9962 சோ இங்க வரும் 9858. சோ இந்த ரூட் x அங்க போயிரும். கரெக்டா? சோ அதுக்கு அப்புறம் என்ன வரும்? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 9862 minus 9858 512 minus 84 I think 104. yes கரெக்ட்டா? so 104 is equal to root x. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் x is equal to 104 ஸ்கொயர் பண்ணுவோம். கரெக்ட்டா? இது 104 ஸ்கொயர் டக்குன்னு தெரியணும். 104 ஸ்கொயர்னா 10816, 105 ஸ்கொயர்னா 111025, 1112 ஸ்கொயர்னா 12544, 108 ஸ்கொயர்னா 11664, 107 ஸ்கொயர்னா 117, 107 114 107 yes 11449 yes 106 na 11236 திருப்பி நான் மெமரைஸ் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஸ்மால் மைண்ட் கால்குலேஷன் தான். ஓகே அப்படி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ டைப் பண்ணுங்க ஸ்கொயர்ஸ் கனெக்ஷன். ஓகே ஸோ 104 ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் 10816. ஸோ இவ்வளவு ஸ்கொயர்ஸ் நல்லா தெரிஞ்சு நமக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. கரெக்டா? சோ ஆன்சர் 10816. பட் சேம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்ல ஃபாஸ்டா பண்ணலாம். சோ தைரியமா நீங்க ரிஸ்க் எடுங்க எக்ஸாம்ல. ஏன்னா இவ்வளவு தூரம் பண்ணி நம்ம ஒரு மார்க் வாங்குறதுக்கு ஒரு மினிமம் டைம் 10 செகண்ட்ஸ்ல ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டு போறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? சோ இதனால 2-2 வருது. இதனால எக்ஸாம்ல நான் செக் பண்ணுவேன். ஃபுல்லா அவ்வளவு தூரம் பண்ண மாட்டேன். ஸ்கொயர் நல்லா தெரிஞ்சு எனக்கு 1 மினிட் ஆயிடுச்சு. சோ 91 சோ ஆக்சுவலி 91 into 91 எழுதுவோம். கரெக்டா? அப்ப 1 into 1 1 தான் வரும். ஆமா தானே? 91 into 91 9 ஸ்கிப் ஆயிரும். 1 into 1 1. அதே மாதிரி 4 plus 1 5. one more time 5 into 5. ஆமா தானே? 41 into 41. so 5 into 5 25 வரும். அப்ப 2 plus 5
7 அவ்வளவுதான். so 1 plus 7 minus root x. so அதுக்கப்புறம் 9 ஸ்கிப் பண்ணிட்டோம்னா 8 plus 5 13 13 plus 8 21. so 21 அப்படின்னா 3 2 plus 1 3. so 8 வரும். 8 minus root x equal to 3. so அந்த root x அங்க போயிடுச்சு அப்படின்னா 8 minus 3 is equal to root x. so 5 is equal to root x வரும். so இது ஸ்கொயர் பண்ணா 25 வரும். so 2 plus 5 7. நம்ம தானே. so திருப்பி சொல்றேன், 5 is equal to root x na x is equal to 5 square. so 5 square 25. so 2 plus 5 7. so நமக்கு இங்க டிஜிட்ல எது 7 வருது? ஆப்ஷன் D மட்டும் தான் 7 வருது. so நமக்கு சேம் ஆன்சர் 10816 இதுல வருது. நமக்கு இப்படி பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. so ஆன்சர் 10816. நான் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நான் ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிட்டேன். கரெக்டா மினிமம் டைம்ல சொல்லி முடிச்சேன். இதே எக்ஸாம்ல நானா பண்றப்ப இன்னும் எவ்வளவு ஸ்பீடா பண்ணுவேன். so 1 5 so 7 so minus root x. so 9 skip பண்ணிட்டு s 13 13 plus 5 21 2 plus 1 3. so 8 அங்க போயிரும். so root x minus 3 5. answer 5 not 25. so 5 ஓட ஸ்கொயர் 25. 2 plus 5 7. so டிஜிட்ல ஆப்ஷன் B தான் 7 வருது. so இவ்வளவுதான் எக்ஸாம்ல பண்ண போறேன். கிளியரா? இந்த மாதிரி எக்ஸாம்ல பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்டா பண்ணலாம்ல. சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் சம் இதுல பார்க்கலாம். சோ உங்களுக்கான சேம் கைண்ட் ஆஃப் மாடல். சோ நீங்க கூட இது சால்வ் பண்றீங்களா? ரெடியா? எஸ். என்ன பண்ண போறோம்? சோ 91 plus 41 square minus 31 square. சோ எல்லாத்துக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ தைரியமா எக்ஸாம்ல ரிஸ்க் எடுங்க. சரியா? சோ 91 அப்படினா என்ன பண்ணலாம்? 1 into 1 எழுதலாமா? ஏனா திருப்பி நீங்க 91 போயிட்டு 91 into 91 அதுக்கப்புறம் 1 into 1 ன்னு சொல்றதுக்கு நான் 1 ன்னு டாட்டா போட்டுருவேன். கரெக்ட்டா? எல்லாமே பிராக்டீஸ் தான். அகைன் 4 plus 1 5 வரும். 5 ஸ்கொயர் பண்ணா 25. ஆமா தானே? 5 ஸ்கொயர் பண்ணா 25 தெரியாதா? 2 plus 5 7 தெரியாதா? 3 plus 1 4. 4 into 4 16 தெரியாதா? 6 plus 1 7. so 7 minus 1 7. கண்டிப்பா டிஜிட் 1 தான் வரணும். அதான் நம்மளோட ஆன்சர். கரெக்ட்டா? இங்க எது டிஜிட் 1 வருது? 6 7 வராது. 8 plus 2 10 14 14 plus 5 15 வராது. சோ இங்க 9001 9 ஸ்கிப் பண்ணா டிஜிட் 1. so ஆப்ஷன் C பாசிபிள். 801 9 வராது. டிஜிட் கண்டிப்பா 1 தானே வரணும். 3 தான் வரும். 9 ஸ்கிப் பண்ணா டிஜிட் 3. கண்டிப்பா ஆப்ஷன் C தான் ஆன்சரா இருக்கும். கால்குலேட்டர்ல போட்டு பாப்போமா? 91 square plus 1681 டைம் மினிமம் டைம் தான் இருக்கு 91. சோ இப்பதான் பார்த்தோம் 8281. 92 ஸ்கொயர் என்னது? 8281. 41 ஸ்கொயர் என்னது? 1681. so plus 1681. so minus 31 square. so 961. கரெக்ட்டா? so answer 9001. கிளியர்? மேபி தெரிஞ்சுனா பாருங்க. தெரியும்னு நினைக்கிறேன். 9001 தான் வருது. ஓகே. so answer 9001. so clear? so உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம். சோ பேங்க் எக்ஸாம்ல ஃபேமஸ் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். கரெக்ட்டா? இந்த மாதிரி பேட்டர்ன்ல நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. சோ என்ன பண்ண போறோம்? அதேதான் பண்ண போறோம். அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி, அல்ட்ரா ஸ்பீட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்டா சொல்ல போறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும். அப்ராக்சிமேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ட்ரிக்ஸ். ஏன்னா அப்ராக்சிமேஷன் அவனே 19.99 தானே கொடுத்திருப்பான். 20 இருந்தாலே நம்ம 2 plus 02 ன்னு சொல்ல முடியும். இதே அப்ராக்சிமேஷனா கொடுக்கறப்ப ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு क्वेश्चनல மென்ஷன் பண்ணிருப்பான்ல சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன் ட்ரை பண்ணிராதீங்க. சரியா? சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நிறைய क्वेश्चन வரும். கரெக்ட்டா? ஒரு 10 क्वेश्चन கேக்குறானா ஒரு 7 சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும், 3 அப்ராக்சிமேஷன் இருக்கும். சோ அப்ராக்சிமேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. சிம்பிளிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும். சோ இது நான் என்ன பண்ண போறேன்? அதே தான் பண்ண போறேன். ஃபுல்லா நான் பெர்சன்டேஜ் பார்க்க போறது இல்ல. 32% என்ன, அதுக்கப்புறம் நீங்க இந்த சம் நல்லா பாத்தீங்கன்னா 32% என்ன, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு இத டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்ல ரொம்ப டைம் ஆகும். ஆக்சுவலி இது எப்படி எழுதலாம்? இந்த டெக்னிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் மட்டும் நான் ஸ்லோவா சொல்றேன். 32% னா percentage is nothing but per 100. so per 100 means per by 100 into 860. கரெக்ட்டா? into x is equal to some number 61920. so கீழ 1 தானே வருது. டிஜிட் 1 தானே வருது. இப்ப 32 by 1 நாலும் 32 தானே. ஆமா தானே? சோ அப்ப இத ஸ்கிப் பண்ணிரலாமா? சோ டிஜிட் 1 தானே வருது. 100 அப்படினா 3 plus 2 டிஜிட் என்ன? ஆட் பண்ணா 5. then 8 plus 6 என்ன? டிஜிட் சம் தான் பண்ண போறோம். so 8 plus 6 என்னது? 14. so 14 na 4 plus 1 5 25 into 6x. then 9 skip பண்ணிரலாம். so இங்க 7 plus 2 9 வருது. கரெக்ட்? so கண்டிப்பா இங்கே 9 தான் வரணும். so 25 7 into 5 into 5 25 இப்பதான் பார்த்தோம். so 7 into x is equal to 9. கண்டிப்பா டிஜிட்ல இங்க எது 9 வருதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 9 தான் வரும். சோ அப்ப இப்பதானே பார்த்தோம் இன்ட்ரோல. சோ கண்டிப்பா x ஓட வேல்யூ 9 எது இருக்கோ அதான் நம்மளோட ஆன்சர். yes 2 plus 5 7
12 வரும். ஆமா தானே? 7 plus 5 12, 2 plus 1 digit 3 வருது. ஆப்ஷன் A வராது. yes 9 yes possible. 6 8 வராது. so 7 வரும் digit, so வராது. இது ஆட் பண்ணனா வருது 5 plus 4 9, 9 plus 2 தான் digit வரும். ஆப்ஷன் E வராது. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை none of these இருந்தா கூட எக்ஸாம்ல ரிஸ்க் எடுங்க. ஏன்னா நீங்க நார்மலா இதை வந்து ப்ரொசீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ நார்மலா 32% ஆஃப் 860 தெரியுமா? ஃபாஸ்டா சம் வேல்யூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அரௌண்ட் எவ்வளவு வரும்? 86 னா 30% 240, அதுக்கு லேட் ஆகுது. எஸ் கரெக்டா 160 240, இட்ஸ் க்ளோஸ் டு ஒரு 260 சம்திங் வச்சுக்கலாம். ஓகேவா? கூட வரலாம். நான் அப்ராக்சிமேட்டா பண்றேன். 61920. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு என்ன ஆகுது? ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். டிவைட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரெண்டையுமே டிவைட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சம் நம்பர் ஓகே, மேபி 264 இருக்கலாம், 55 இருக்கலாம். புரியுதா? பட் நம்ம என்ன பண்ண போறோம்? எதுவுமே பண்ண போறதில்ல. எக்ஸாம்ல போயிட்டு என்ன பண்ண போறேன்? so 3 plus 2 5, 8 plus 6 14, 5 25, so 7 வரும். so 7 into x is equal to, இங்க வந்து 9 skip பண்ணா 2 plus 1 3, it's 9. so இங்க x ல எது 9 வருதோ அத நம்மளோட ஆன்சர். நான் பார்த்தாலே சொல்லிடுவேன் 2 plus 2 4, 5 plus 4 9, ஆப்ஷன் B தான் ஆன்சர் அப்படின்னு. கிளியரா? இது பண்ற 10 செகண்ட்ல பண்ண போறோம். 10 செகண்ட்ல none of these வரனா ரிஸ்க் எடுங்க, தைரியமா ரிஸ்க் எடுங்க. நம்ம 10 செகண்ட்ல ஒரு क्वेश्चनே முடிச்சிட்டோம்ல சிம்பிளிஃபிகேஷனை. இப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம நிறைய क्वेश्चन போட முடியும். சிம்பிளிஃபிகேஷனை வந்து அந்த ஒரு 10 क्वेश्चन அரபிக் லெரிக்கல்ல கேட்க போறேன் அப்படின்னா அந்த 10 क्वेश्चन வந்து ஒரு 4 மினிட்ஸ்ல போட்டுட்டு நம்ம அப்ளிகேஷன் சம் டிஐ எல்லாம் டச் பண்ண முடியும். இப்படிதான் எல்லாமே என்ன பண்றாங்க? ஹிந்திக்காரங்க எல்லாம் பண்றாங்க. 98 போடுறாங்க, 94ங்கறாங்க, 91ங்கறாங்க. சோ நம்மளும் பண்ணுவோம். சார் நம்ம வீட்டை காமிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். சோ क्वेश्चन டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. நீங்க சால்வ் பண்ணலாம்ல? பண்ணலாம்ல? சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணாலும் சரி, எங்க கூட சால்வ் பண்ணாலும் சரி, இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். 6 plus 5 11, 1 plus 1 2 கரெக்டா? ஏன்னா 11 டக்கு டக்குன்னு போடலாம். 7 plus 5 12, 2 plus 1 3. நம்பர் எவ்வளவு நீங்க ஃபாஸ்டா ஆட் பண்றீங்க அதான் மேட்டருங்க. 8 into 7, so 8 7s are 56 and 3, 5 plus 6 11, so 2. நம்ம தான 8 7s are 56, 5 plus 6 11, 1 plus 1 2, so 8 is equal to x into, so 4 plus 6 1. நம்ம தானே 46 அப்படின்னா 8 into 4 plus 6 10 1. so கண்டிப்பா என்ன வரும்? கண்டிப்பா என்ன வரும்? வேல்யூ ஆஃப் x வந்து என்ன வரும்? 8 தான் வரப்போகுது. 8 இருக்கு அப்படின்னா இங்க 8 தான் வரணும். சோ டிஜிட்ல எது 8 வருதோ அதான் நம்மளோட ஆன்சர். கரெக்டா? சோ 7 வரும், வராது. சோ 12.5 yes 8 possible. then 9 இங்க digit 1 வரும். 9 plus 1 9 skip பண்ணா 1 தான் வரும். 16.5 so 7 plus 5 12, so 3 வரும். வராது. சோ இது வராது, இது வராது, இது 9 வரும், இங்க digit 5 தான் வரும், E வராது. சோ கண்டிப்பா ஆப்ஷன் B தான் நம்மளோட ஆன்சர் 12.5. சோ இது எக்ஸாம்ல பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒண்ணுமே இல்ல, டக்கு டக்குன்னு பண்ணலாம். சோ 6 plus 5 2, 7 plus 5 12, 2 into 3 6. இவ்வளவு என்னோட பேப்பர்ல இருக்க போகுது ரஃப் ஷீட்ல. 8 into 7 56, so 56 னா 5 plus 6, 5 plus 6 11, 1 plus 1 2, so 8 is equal to x into 4 plus 6 1. இவ்வளவு ரஃப் ஷீட்ல இருக்க போகுது. கரெக்ட்டா? அவ வேல்யூ ஆஃப் x எனக்கு 1 தான் வரணும். அப்பதானே 8 வரும். எக்ஸ்போர்ட்டா 8 இருந்தா மட்டும் தானே 8 into 1 8 வரும். கரெக்ட்டா? அப்ப எது டிஜிட்ல 8ஓ அதான் நம்மளோட ஆன்சர். சோ 5 plus 2 7, 7 plus 1 8. ஆப்ஷன் B தான் நம்மளோட ஆன்சர். என்னோட ஆன்சர் அதான். உங்களுக்கு தானே வந்துச்சு. வெரி குட். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சோ சேம் சிம்பிளிஃபிகேஷன். சோ எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस. சோ என்ன பண்ண போறோம்? சோ டிஜிட் ஆட் பண்ண போறோம். 1 plus 1 2, so 2 into 4 plus 4 8. ஏனா டிஜிட் 4 plus 4 8. so 2 into 8 16 வரும். கரெக்ட்டா? அப்ப 6 plus 1 7, then 5 plus 1 6. இது சொல்லுங்க. 9 ஸ்கிப் பண்ணிரலாம். 6 into 6 என்ன வரும்? என்ன வரும்? that is 6 வருமா? அப்ப 6 plus 3 9 9 plus 7 வருமா? இங்க x வரும். கரெக்ட்டா? அப்ப 7 plus 9 ஆட் பண்ண என்ன வரும்? 7 plus 9 plus 7 16 சொல்றது கஷ்டமா? கிடையாது. 16 வரும். அப்ப 6 plus 1 என்ன வரும்? 7 வரும். சோ x ஓட வேல்யூ 7. டிஜிட் கண்டிப்பா 7 தான். சோ எது ஆப்ஷன்ல 7 வருது அதான் நம்மளோட ஆன்சர். எது டிஜிட் 7 வருது? டக்கு டக்குன்னு ஆட் பண்ணுங்க. 4 plus 3 7, 7 plus 8 12 plus 8 என்னது? 15. so 5 plus 1 6 வரும். வராது. திருப்பிலாம் ஆட் பண்ண கூடாது. சரியா? உட்கார்ந்து 5 plus 3 8, 8 plus 8 16, 6 plus 1 7. டக்கு டக்குன்னு பண்ணணும். so 7 yes possible. then 4 plus 2 6, 6 plus 8 14, 4 plus 1 5 வராது. so 5 plus 2 7, 7 plus 8 15 வராது. 6 வருது. 9 skip பண்ணிரலாம். 8 plus 5 13, 3 plus 1 4 வராது. so கண்டிப்பா ஆப்ஷன் B தான் 53800. then நீங்க ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. எக்ஸாம்ல எவ்வளவு நேரம் ஆகும்? 110%
percentage-னா 100% 4400, 10% 440, 4400 plus 440. So இதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருது கரெக்டா? தைரியமா எக்ஸாம்ல பண்ணுங்க ஓகேவா? சோ எல்லா எக்ஸாமே மெமரி பேஸ் கொஸ்டின் நிறைய நான் போட்டு பார்ப்பேன் எக்ஸாம் முடிச்சுட்டு. எல்லாத்துலயுமே ஆப்ஷன்ஸ் இப்படிதான் வைப்பான். மேபி ஒரு இது வந்தா கூட தைரியமா ரிஸ்க் எடுங்க. நன் ஆஃப் தீஸோட ரிஸ்க் எடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் நன் ஆஃப் தீஸ் இருக்காது. இருந்துச்சுன்னா ரிஸ்க் எடுங்க. புரியுதா? கண்டிப்பா ஆன்சர் கரெக்டா வரும். சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாமா? இதான் நீங்க இன்ட்ரோல பாத்திருப்பீங்க. சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 8. சோ 8 into 648 12 3 அவ்வளவுதான் நான் பண்ணேன் கரெக்டா? சோ கண்டிப்பா நீங்களே இப்ப பண்ணிருவீங்க கரெக்டா? சோ 4 plus 4 என்னது? இது மல்டிப்ளிகேஷன்லாம் கவலையே பட வேணாம். by 100 தான் வரும் கரெக்டா? திருப்பிலாம் எழுத வேணாம். அப்படியே இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லயும் கேட்கறான். சிம்பிளிஃபிகேஷன் நிறைய இந்த மாதிரி தானே கேட்கறான். சோ 4 8 வரும். சோ 8 into 1950 வா? 8 into 9 ஸ்கிப் பண்ணா 8 6 are 48. சோ 48 அப்படின்னா 8 plus 4 12 2 plus 1 3 கரெக்டா? இதான் நான் 3 ன்னு சொன்னேன். சோ 1 into 7 7 சோ 3 plus 7. அதுக்கப்புறம் 62 என்ன வரும்? 8x வருமா? 6 plus 2 8. சோ 8x வரும். அதுக்கப்புறம் 7883 என்ன வரும்? 7883 7 plus 8 15 15 16 அப்படி ஆட் பண்ணலாம். 16 நல்லா தெரியும். 8 plus 8 16 தெரியும். ஏன் 7 எதுக்கு ஆட் பண்ணணும்? 16 plus 3 19 19 plus 7 26 அப்ப 8 வரும் கரெக்டா? சோ இங்க 8x is equal to இங்க 10 வரும். 1 is equal to 8x equal to 8. இந்த 1 அங்க போச்சுன்னா 8x equal to 7 3 plus and 10 so 8x equal to 7. கண்டிப்பா 8 ஓட வேல்யூ எது 7 வருதோ அதான் ஆன்சர். இப்ப நீ ஆப்ஷன் A செக் பண்றப்ப என்ன வரும்? 6 7 வரும். 7 into 8 56 வரும். நம்ம ஆப்ஷன் 8 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா 7 into 8 56 வரும். ஏன்னா டிஜிட் 7 வருது. 56 அப்படின்னா 5 plus 6 11 2 வரும். இங்க டிஜிட் 7 இருக்கு. ஆப்ஷன் A வராது. இப்போ ஆப்ஷன் B சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா என்ன வரும்? 8. இங்க டிஜிட் வந்து 2 plus 1 3 யா? அப்ப x க்கு பதிலா நமக்கு தேவை x ஓட வேல்யூ. அப்ப x க்கு பதிலா டிஜிட் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 8s are 24. இங்க 2 plus 4 6 equal to 7 ஆ? ஆப்ஷன் D வராது. ஆப்ஷன் B செக் பண்ணா 8x equal to 7. இங்க ஆப்ஷன் C செக் பண்றேன். பார்த்தாலே தெரியுது 1 வராது. ஆப்ஷன் D ruled out. இங்க 9 திருப்பி 1 தான் வரும். ஆப்ஷன் D வராது. ஆப்ஷன் E மட்டும் தான் பேலன்ஸ். கண்டிப்பா வந்தே ஆகணும். அப்பதான் ஆன்சர் கரெக்ட். 1 1 னா 8 into 2 என்னது? 16 6 plus 1 7 சோ வருது. ஆப்ஷன் E2 சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப 8 into 2 7 வரும். ஆமா தானே? 16 வரும். 6 plus 1 7 7 is equal to 7. சோ நமக்கான ஆன்சர் E தான். சோ நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணா கண்டிப்பா அதுக்கெல்லாம் மிகப்பெரிய நேரம் ஆகும். நிறைய பேர் நம்ம ஸ்கிப்பே பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுக்கு 44% கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு 82 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 62 பண்ணணும். அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். செம்ம நேரம் ஆகும்ல கண்டிப்பா. சோ வேணாம். இவ்வளவு பண்றப்ப நம்ம எக்ஸாம்ல ஒரு 20 செகண்ட்ல ஒரு ஆன்சர் பண்றது உண்மையிலேயே செம்ம தானே? சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்கலாம் நீங்க சோ டிவைடுக்குலாம் அப்ளை ஆகுமான்னு. இப்ப பாருங்க நான் டிவைடுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். டிவைடுக்கு அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ சேம் இதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலி டிவைட் வருது. திருப்பி நான் ரீரிட்டர்ன் பண்றேன். சோ 4 by 13 ஆஃப் நா 7 by 7 to 9 சோ into 5 by 7 ஆஃப் நா x ஓகேவா? x is equal to 1120 கரெக்ட்டா? ஆக்சுவலி டிவைட் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா டிவைட்ல டிஜிட் அப்ளை பண்ண போறது இல்ல. மேத்தமேட்டிக்கலா சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு, மல்டிபிள் இருக்கு அப்படின்னா இங்க கொண்டு போயிரலாமா? டிவைடுக்கு நீங்க கொண்டு போனா என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். இப்ப அதே மாதிரி நான் பண்ண போறேன். 4 into 7 டிவைடா வச்சுக்க போறது இல்ல. ஏன்னா டிவைடா நீங்க வைக்கிறப்ப இப்ப by 3 எல்லாம் வரப்ப by 3 பண்றப்ப 33.3333 போய்கிட்டே இருக்கும் கரெக்டா? சோ அதனால எல்லாமே மல்டிபிளா கொண்டு வர போறேன். பட் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். டிவைடா இருந்தாலும் ஸ்மார்ட்டா யோசிச்சு அப்ளை பண்ணலாம். சோ 4 7s are 28. சோ என்ன வரும்? 28 8 plus 2 10. So 1 into 5x கரெக்டா? So 1 into 5x னா 5x is equal to 1120. திருப்பி நான் இங்க எழுதிடுவேன். திருப்பி நான் உங்களுக்கு புரியக்காண்டி திருப்பி எழுதுறேன். எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போறேன். சோ 13 into 729 into 7 கரெக்டா? சோ இப்ப 5x is equal to so 3 4 வரும். சோ 3 plus 1 4 வரும். சோ 7 2 9 9 into 7 திருப்பி நான் மல்டிபிள் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு தான் தெரியுமே 9 ஓட எதை மல்டிபிள் பண்ணாலும் என்னதான் வரும்? 9 தான் வரும். சோ 5x equal to 9. சோ அப்ப டிஜிட்ல எது 9 வருது? ஏன்னா x க்கு பதிலா 9 வருது அப்படின்னா 9 ஓட மல்டிபிள்ஸ் வரப்பதான், அதாவது 9ல மல்டிபிள் பண்றப்ப மட்டும் தான் 9 வரும். அப்ப x ஓட வேல்யூ should be 9 கரெக்ட்டா? 9 ஆ தான் இருக்கணும் x ஓட வேல்யூ. இந்த ஆப்ஷன்ல எது 9 அதான் நம்மளோட ஆன்சர். 5 plus 4 9 ஸ்கிப் பண்ணிரலாம். சோ டிஜிட் 1 வருது. ஆப்ஷன் A வராது. 9
4 5 இது 9 வருது. எஸ் பாசிபிள். 5 plus 2 7, 7 plus 7 14, 15, 7 14 15, 15 plus 2 17, so 7 plus 1 8, so option C வராது கண்டிப்பா. 8 10, 10 plus 8 19, 19 plus 4 23, so 5 வருது. option D வராது. 9 ஸ்கிப் பண்ணிரலாம். 8 8 plus 5, 8 plus 5 13, so 4. ஆப்ஷன் E வருது. ஸோ கண்டிப்பா அடுத்து சொல்லலாம் 5 3 0 தான் 7 1 2. நார்மலா நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி என்ன பண்ணுவோம், எக்ஸாம்ல இரண்டையுமே டிவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 4 5 are 20 அப்படின்னா 0 0. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் கண்டிப்பா எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் 2 ஆல டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ எவ்வளவு நேரம் ஆகுது, பட் நம்ம இப்ப டக்கு டக்குன்னு பண்ணிட்டு நம்ம ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீ ஃபுல்லா பண்ணி பார்த்தாலும் உங்க ஆன்சர் இதுதான் வரப்போகுது. நீங்க கால்குலேட் செக் பண்ணி பாருங்களேன். ஆப்ஷன் டி 5 3 0 7 1 2. ஸோ ஒன் மோர் கொஸ்டின் டிவைட்ல அதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஸோ உங்களோட ஃபைனல் கொஸ்டின். இதை நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ என்ன பண்ண போறோம், ஸோ பார்த்தாலே தெரியுது 9. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணுங்க. நான் சொன்னேன்ல, yes 6 plus 3 9. so 9 ஓட மல்டிபிள் பண்றப்ப 9 தான் வரும். so 5 plus 6 11. so 11 னா என்ன வரும், so 2. கரெக்ட்டா? so 2 into 7 8 4, 8 plus 4 12, yes 12, 12 plus 7 19. so 19 னா 1 9, திருப்பியும் 10 1 தான் வரப்போகுது. 9 ஸ்கிப் பண்ணிட்டு 1 எழுதிடலாம். so divided by, so 2 தான் வரும். ஓகேவா? divided by 1 1 2, so 2 plus 2 4. கரெக்ட்டா? so 2 by 4 is equal to x. இது வந்து டிவைடா இருந்தா கூட ஆக்சுவலி வேல்யூ தெரியுமா, 1 by 2. ஆக்சுவலி 2 by 4 னா 1 by 2 தானே. 1 by 2 ஓட வேல்யூ என்ன, 0.5. எக்ஸாக்ட்டா வருது. இது வந்து டிவைடா இருந்தா எக்ஸாக்ட்டா 0.5 வரும். தைரியமா அப்ளை பண்ணலாம். so 9 minus 5 is equal to x. என்ன ஒரு டிஜிட் 4 தான் வரப்போகுது. ஸோ என்ன 9 minus 5 4. ஆப்ஷன் எது 4 டிஜிட், அதான் ஆன்சர். ஸோ 8 plus 1 9, டிஜிட் 3 வராது. 8 plus 1 9, ஸோ 4. எஸ் பாசிபிள். 3 8 வராது. ஸோ 9 6 வரும், டிஜிட் வராது. ஸோ 8 plus 1 9, டிஜிட் 7 வராது. ஸோ ஆப்ஷன் D 148. நீங்க ஃபுல்லா நீங்க டிவைட் பண்ணாலும் ஆன்சர் அதுதான் வரப்போகுது. நான் ஃபுல்லா டிவைட் பண்ண கண்டிப்பா டைம் ஆகும். இதை மல்டிபிள் பண்றது எவ்வளவு நேரம் ஆக போகுது, எவ்வளவு நேரம் ஆகும். நிறைய பேர் டிஜிட் முதல்ல ட்ரை பண்ணலாம் நினைப்பாங்க, பட் எல்லாமே லாஸ்ட் பிளேஸ் பாருங்களேன். 8 8 லாஸ்ட் டிஜிட் எல்லாமே 8 8 வருது. so 36 into 15 minus 56 into 7 8 4 divided by 1 1 2. so answer 148. same answer 148. கரெக்ட்டா? so இது எனக்கு எவ்வளவு எந்த டைமே எனக்கு ஆகல. நான் எக்ஸாம்ல 9 போட போறேன். இங்க 1 நல்லாவே தெரியும். so 1 by 7 1 into 7 8 4, so 12 17, so 1 வரும். so 1 s 2 3 4, so 9 minus 0.5, so 9 minus 5 4. so என்னோட டிஜிட் 4. so தான் நான் எக்ஸாம்ல பண்ண போறேன். இவ்வளவு தான் எக்ஸாம்ல பண்ணுவேன். so எனக்கு இவ்வளவு டைம் தான் ஆக போகுது. கரெக்ட்டா? இது மட்டும் ஃபாஸ்டா மல்டிபிள் பண்ணுங்க. 2 னா 8 4s are 12, 12 plus 7 19, so 1 வரும். அப்ப 2 தான் வரும். so 2 by 4.5, 9 minus 5 4. ஆன்சர் வந்து கண்டிப்பா டிஜிட் 4 தான். so இந்த மாதிரி பண்றப்ப எக்ஸாம்ல ஃபாஸ்டா பண்ணலாம் கண்டிப்பா. இந்த சிம்பிளிஃபிகேஷன் so நம்ம ஊர்ல யாருமே இப்படி பண்றது இல்ல. சரியா? இதெல்லாம் நிறைய நான் இப்ப கூட ரேட் கிளாஸ் கூட நான் மாடரேட் ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸாம் பிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க பார்த்தேன். அவங்க யாருக்குமே கிளாஸ் ரூம்ல தெரியல. சோ இந்த சிம்பிளிஃபிகேஷனை நாளைக்கு எக்ஸாம்ல ட்ரை பண்ணுங்க. சோ நாளைக்கு சாட்டர்டே சண்டே எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு நிறைய வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இன்னும் 2 days தான் இருக்கு. இந்த ட்ரிக்ஸ் வந்து கொஞ்ச நேரம் பார்த்தாலே போதும். நாளைக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல நிறைய ஸ்கோர் பண்ணலாம். நாளைக்கு மட்டும் கிடையாது, அப்கமிங் எக்ஸாம்ல நிறைய ஸ்கோர் பண்ணலாம். நீங்க எதுவும் டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே IBBS கேட் லிங்க் இருக்கு. சோ மாக் டெஸ்ட் நிறைய இருக்கு, போட்டு பார்த்துக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. சோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கணேஷ். தேங்க்யூ, பை பை. சோ நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கிறேன். சோ ஆல் தி பெஸ்ட். சோ கீப் ஸ்மைலிங். பை பை. தேங்க்யூ. இந்த வீடியோவை முடிச்சுக்க ட்ரிக்ஸ் நிறையா லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டட்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இன்னும் பெரிய நம்பருக்குமே வீடியோ மேக் பண்ணுறேன். லைக் பண்ணி நிறைய பேத்துக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஆப் கணேஷ் மேக்ஸ் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ் இருக்குது. கீழே இருக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மேக்ஸ் ரீசனிங் கோர்ஸில் வந்து நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு செம ஒர்த்தாக இருக்கும்.